மேம் ஷூட்டிங்லயே இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நேரா வந்து இங்கிலீஷ்னா சும்மா சாதா இங்கிலீஷ் கிடையாது, இட் இஸ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ். அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பெர்ஃபார்ம் பண்ணோன்னே சிவா இட்ஸ் நாட் லைக் தட், ஓ வெயிட் 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 யூ ஹேவ் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. நான் உடனே சாட் ஜிபிடி எடுப்பேன். டேய் மச்சான், இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீர்கள். டே நீ பாராட்டுறதெல்லாம் நிறுத்துறா முதல்ல, சாட் ஜிபிடி இதுக்கு அர்த்தத்தை சொல்றா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி முதல் நாள் 2 நாள் ஆனோன்னா மேம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க. மேம் வந்து சிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க. போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க, டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு. நான் என்ன பேச போறாங்க எனக்கு தெரியல. சிவா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ? என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வை யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னாங்க. மேம் வெயிட், திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ், தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு